நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாவதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜ்யத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர், சாந்தி. ஓம் சாந்தி. இங்கே எல்லாருமே ஃபரிஸ்தாக்கள் உட்கார்ந்துருக்கிறோம். ஃபரிஸ்தாக்களுடைய சபையாக இருக்கிறது. உலகத்தில் எல்லாருக்குமே பிடிச்சது வந்து ஃபரிஸ்தாக்களை தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க பேர், ரூபம், தேசம், காலம் எல்லாத்தையும் கடந்து இருக்காங்க ஃபரிஸ்தாக்கள். அவங்க தேக அபிமானம், தேகம், சம்பந்தம், பதவி, புகழ், பேர், புகழ், மரியாதை எல்லாத்துலேருந்து கடந்துருக்காங்க ஃபரிஸ்தாக்கள். உலக நன்மைக்காக, உலகை முன்னேற்றுவதற்காக பகவானுடைய வலதுகரமாக மாறிடுறாங்க ஃபரிஸ்தாக்கள். அதனால் சாஸ்திரங்களில் ரொம்ப மகிமை இருக்குது. அதனால் ஃபரிஸ்தாக்களை பற்றி கிறிஸ்தவ தர்மத்தில், இஸ்லாம் தர்மத்தில், எல்லா தர்மத்துலேயும் இருக்குது. ஹிந்து தர்மத்திலையும் சில இடங்களில் அதனுடைய மென்ஷன் இருக்குது. சித்தர்களாக வர்ணிக்கப்படுறாங்க ஃபரிஸ்தாக்களை. நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக ஃபரிஸ்தாக்களாக மாறிட்டுருக்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பலவீனங்களை பார்க்கணும், தேடணும், கண்டுபிடிக்கணும், அதை சரி பண்ணணும். அதனால் நான் அவரே ஃபரிஸ்தா அப்படிங்கிற 31 நாள் பட்டியினுடைய 14வது நாள் இன்றைக்கு வந்து நம்ம வந்து பட்டி பண்ணக்கூடிய அந்த முரளியானது 4/12/1995. இதனுடைய தலைப்பு யதார்த்தமான நிச்சயத்தின் ஃபவுண்டேஷன் மூலமாக சம்பூர்ண பவித்திரத்தாவை தாரணை செய்யுங்கள். இதுதான் தலைப்பு. அதனால் யதார்த்தமான நிச்சயத்தின் மூலமாக தூய்மையை நம்ம தாரணை பண்ணும்போது நம்ம யதார்த்தமான ஃபரிஸ்தாவாக நம்ம மாற முடியும். உலகத்தை சுற்றி வரக்கூடியவங்க ஃபரிஸ்தாவுக்கள் சுற்றி வராங்க. நமக்கு வந்து ஒரு செகண்டுக்கான விஷயம் இது எல்லாமே. பாபா சொல்கிறாங்க, எல்லாருடைய சாட்டையும் பாருங்கள், உலகத்தை சுற்றி வாங்க, எல்லாரையும் பாருங்கள், இப்போ எல்லாரையும் மீட் பண்ணுங்கள் ஒரு செகண்டில். நம்மள பாபா வந்து நம்ம எல்லாரையும் நிறைச்சிட்ருக்கிறார், முழுமையாக்குறார். உச்சி முதல் பாதம் வரை முரளியை பார்த்தோம் அப்படின்னா பாபா வந்து தன்னுடைய குழந்தைங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முரளியில் சொல்கிறாரு. இதில் பாபா வந்து 3 விதமான நிச்சயங்களை சொல்கிறாரு. 3 விதமான நம்பிக்கை உடையவங்க குழந்தைகள். ஒன்று வந்து யதார்த்தமான நிச்சயம், அது ஃபர்ஸ்ட் நம்பர். நான் என்னவா இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது, அதை ஏற்றுக்கிறது, அதன்படி நடக்கிறது. அதே போல் பாபா கூட என்னவா இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார், அதை அவர் யதார்த்தமாக தெரிந்து கொள்வது, அதன்படி அவரை அவ்வாறே ஏற்றுக்கொள்வது. இதுதான் முதல் நம்பர் நிச்சய புத்தியினுடைய அடையாளம். யாருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 2வது விதமான நிச்சயம் வந்து பிராமணர்களுடைய சங்கத்தில் வரும்போது அவங்களுக்கு நிச்சயம் ஆகுது. வெளியில் வந்து துக்கம் சாந்தி நிறைஞ்சிருக்குது,
பிராமணர்களுடைய தொடர்பில் வரும்போது சுகம் சாந்தி அனுபவம் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி அவங்களுடைய நிச்சயத்தினுடைய ஃபவுண்டேஷன் இருக்குது. இது 2வது வெரைட்டி. அதனால் 3வது வெரைட்டி பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள சம்பந்திகள் கூட எல்லாம் சேர்ந்து அவங்க கூடயும் கிடைக்கக்கூடிய பலன்களை எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்காக அதில் தான் விடுபட்டு பாபாவை கூட கனெக்ட் பண்ணுறாங்க. பாபா மேலே கொஞ்சம் நம்பிக்கை வருது, அதனால் நினைக்கிறாங்க, அதனால் அவர்கிட்ட அந்த சக்திகள் அடைகிறாங்க, அந்த குஷியில் இருக்காங்க. ஆனால் அவங்களால ஞானத்தில் யதார்த்தமாக அவங்களால நடக்க முடியறதில்ல. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஊக்க உற்சாகம் நிறைஞ்சிருக்குது, சில நேரத்தில் சோடா வட்டராயிடுது. பாபா அதனால் சொன்னார், 2வது நம்பரில் இருக்கிறவங்க 3வது நம்பரில் இருக்க குழந்தைங்களையும் முதல் நம்பரில் வரணும் அப்படின்னு பாபாவுடைய சுப எண்ணம், சுப ஆசை. குழந்தைங்க மேலே பாபாவுடைய சுப ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னு முரளியில் சொல்கிறாரு. நம்ம ஞானத்தில் போயிட்டுருக்குறோம், நம்ம நினச்சிட்ருக்கோம் எல்லாத்தையும் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், அவ்வளோதான், நம்ம சம்பூர்ணத்துக்கு பக்கத்தில் போயிட்டோம், ஏதோ சம்பூர்ணம் அடைஞ்சிட்டோன்னு அப்படி நினைக்கிச்சிட்டு இருக்கிறோம். எனக்குள்ள காமம் இல்லை, கோபம் இல்லை, பேராசை இல்லை, அகங்காரம் இல்லை, பற்றும் இல்லை. பாபா சொல்கிறாங்க, ஏன்னா அது மறைஞ்சிட்ருக்கு, ஒளிஞ்சு உட்காந்துக்கிருக்கு, உங்களுக்கு தெரில அது இருக்கு, ஆனால் வெளியில் வரல. பாபா இன்றைக்கி லோபத்தின் மீது ஃபோக்கஸ் பண்ணார், அதாவது பேராசை. அதனால் ஆசைகளிலிருந்து விடுபட்டவங்களாக இருக்கணும். ஆசையை துன்பத்திற்கு காரணம். அதனால் எங்கேயத்துலேருந்து என்ன கிடைக்குதோ அதை அணிஞ்சுக்கோங்க. சாப்பாடு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. என்னென்ன வசதிகள் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதனால் பாபா சொன்னார் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவங்க விட்டுடுறாங்க. பாபா எக்கியத்தில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்ருக்காங்க, எக்கியத்தில் கிடைக்கிறத அணிஞ்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சிட்ருக்காங்க, நான் முக்தி அடைஞ்சிட்டேன் ஆசையிலேருந்து. ஆனால் அது மறைஞ்சிருக்குது, திடீர்னு வெளிப்படுது. சூட்சுமத்தில் ஆசைகள் உற்பத்தி ஆகுது. பாபா கிளாஸுக்கு வரக்கூடியவங்கள, வெளியிலேருந்து வரக்கூடியவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணார். அவங்க ஆரம்பத்தில் ஞான யோகத்தில் நல்லா இருக்காங்க, புருஷார்த்தம் நல்லா இருக்குது. அப்புறம் போக போக அவங்களுக்குள்ள பேராசை வந்துடுது. நான் இத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கிறேன், இத்தனை வருஷமாக சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனாலும் என் சிஸ்டர் என் பேரை சொல்லவும் இல்லை, ஒரு நாள் கூட தண்ணி குடிக்கிறியா, சாப்பிட்டியான்னு கூட கேட்டதில்லை. பேச்சுக்காவது கேட்டுக்கலாம்ல, அதுவும் இல்லை. வேலை மட்டும் நல்லா வாங்குவாங்க, ஆனால் ஒரு டீ தண்ணி கூட போட்டு தரமாட்டாங்க. வெயிலில் அலைஞ்சிட்டு வந்தோம், சேவையில் வந்த பிறகு ஒரு மோர் குடிக்கிறியான்னு கூட கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம பேர் எவ்வளோ காசு, நம்ம தான் இதில் விஐபியை நம்ம கலெக்ட் பண்ணோம், நான் தான் கூட்டிகிட்டு போனேன், நான் தான் அந்த பிரதர்ட்டெல்லாம் சொன்னேன், நான் சொன்னதில் தான் அவர் இம்ப்ரெஸ் ஆகி ஒரு ஸ்பான்சர்ஷிப்போ இல்லை ஏதோ சேவைக்காக ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் என் பேரை சொல்லவே இல்லை சிஸ்டரு. இந்த மாதிரி பேர் புகழுக்கு ஆசை வந்துடுது. அப்புறமா சரி பேரை சொல்லிட்டாங்க அப்படின்னா அகங்காரம் வந்துடுது, நான் தான் எல்லாமே, இந்த சிஸ்டருக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி என்ன வந்துடுது. இதெல்லாம் சின்ன பசங்க அப்படிங்கிற மாதிரி, சிஸ்டர்ஸ் எல்லாம் சின்ன பசங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. எல்லாமே நான் தான் செஞ்சிட்ருக்கேன், நான் இல்லைன்னா அந்த சென்டர் இங்கே இந்த சிஸ்டர் எங்கே நடத்துவாங்க, ஏதோ நான் ஹெல்ப் பண்ண போய் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி அபிமானம் வந்துடுது. போக போக ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. அவங்க சோன் ஃபுல்லாக இல்லை சென்டர் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. சில நேரம் சேவை பண்ணிட்டு வருவாங்க, வெயிலில் அலைஞ்சிட்டு வருவாங்க. ஒரு டீ இல்லை, வெயிலில் அலைஞ்சதுனால ஜூஸ் கிடைக்குமா, மோர் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து வருவாங்க. பார்த்தா சென்டரில் யாருமே இருக்க மாட்டாங்க, சென்டர் எம்டியாக இருக்கும். மனசு உடஞ்சி போயிடும். சேவை இவ்வளோ பண்ணனே, தண்ணி கூட கொடுக்கல, தண்ணி குடிச்சான்னு கூட கேட்கலப்பா. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இதை விட நான் வீட்டில் உட்காந்துருப்பேன் அழகாக வசதியாக, ஏன் வெயிலில் அலையணும், எதுக்கு வண்டி ஓட்ட முடியாமல் ஓட்டிகிட்டு போகணும், இந்த டிராஃபிக்கில் எவ்வளோ வெயில், எவ்வளோ கசகசான்னு, இப்போ வண்டியெல்லாம் எவ்வளோ வேகமாக வருது, அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஓட்டிகிட்டு போய் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு, ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு நான் வீட்டிலே இருந்திருப்பேன் ஜாலியாக படுத்துக்கிட்டு. அதனால் நம்ம வீட்டிலே இருந்துருவோம், எதுக்கு போகணும். எப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதோ, நம்ம பேர் எப்போ போடுறாங்களோ அந்த நேரத்தில் நம்ம வருவோம், செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விதமான அபிமானங்கள் வர ஆரம்பிக்குது நமக்குள்ளே, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். சில நேரத்தில் என்ன ஆயிடுறாங்க, சேவையை விட்டாங்களா, சேவையை விட புருஷார்த்தமும் டீலாக போயிடுது. ஏன்னா கனெக்ஷனில் இல்லைல்ல. அப்போ ஞானத்தினுடைய விஷயங்களோ இல்லை ஞான சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களையும் சிட்சாட்டம் சரி, எண்ணத்துலேயும் சரி, ஏன்னா பார்த்தா தானே பாபா சென்டரை பார்த்தா தானே பாப்பாவுடைய எண்ணங்கள் வரும். அவங்க வரவே இல்லை, வெளி உலகத்துலேயே இருக்காங்க அப்படின்னா என்ன ஆச்சு, வீணான எண்ணங்களுடைய பிரபாவத்தில் வந்துடுறாங்க. பாபாவுடைய எண்ணங்கள் அங்கே இருக்கிறதே இல்லை, ஞானத்தினுடைய எண்ணங்களும் அங்கே இருக்கிறது இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யார் உட்காந்துருக்கிறா, வெளி உலக விஷயங்கள் தான் மனசுக்குள்ளே புத்தியில் சம்பளக்கால் போட்டு உட்காந்துருது. யார் மேலே தன்னுடைய காலில் தானே கோடாரியை வச்சு குத்திக்கிறாங்க.
தான் தலையிலே தன்னை மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க தமிழில். இந்த மாதிரி அபிமானம் வந்ததுனால இது ஒரு பேராசை, இந்த லோபத்தினுடைய ரீதியில் பாபா சொன்னார். இதெல்லாம் இது ஒரு ஆசை, இச்சைகள், ஆசைகள், இச்சைகள், பேரவா, பேராசை. ஆசை யாரை விடும்? அது அனைவர் மனதிலும் வேரை விடும். அகிலத்தை வென்றவர் உண்டு, ஆனால் ஆசையை வென்றவர் அகிலத்தில் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி பாபா ஆசையை பற்றி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது பாபா வந்து டீச்சர்ஸை பற்றி சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிச்சாச்சு, டீச்சர்ஸையும் சொல்லணும், இல்லை டீச்சர்ஸ் மட்டும் லேசுப்பட்டவங்களா அவங்களுக்கு வருவோம் அப்படின்னு பாபா அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அவங்களும் பேராசைகளில் வந்துடுறாங்க. டீச்சர்ஸ் கூட சிஸ்டர்ஸுக்கு சரண்டர், இன்சார்ஜ் சிஸ்டர்ஸுக்கு எந்த மாதிரி தோணுது, சென்டரில் வந்து நல்ல நல்ல சென்டராக இருக்கணும், இப்போ சொந்த வீட்டாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், அப்புறம் எல்லோரும் நம்ம சொன்னபடி கேட்குறவங்களா இருக்கணும், எப்படி ட்ரெஸ்ஸு நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சென்டர் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்ட்டு சென்டரை வந்து ரொம்ப படோட்டமாக வாங்கிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆசைகள் வருது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அப்புறம் கொஞ்சம் நான் ரொம்ப படித்தவங்க, எனக்கு நல்லா ஹிந்தி தெரியும், எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், நான் நல்லா ஸ்பீச் பண்ணுவேன், நான் நல்லா சமையல் பண்ணுவேன், நான் நல்லா வண்டி ஓட்டுவேன், இந்த மாதிரி பலவிதமான அபிமானங்கள் வந்துடுது. நான் இல்லைன்னா நான் தான் இவ்வளோ நாளாக இந்த சுமந்துட்டுருக்கேன் அந்த எக்கியத்தி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் என்ன வந்துடுது, நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி. நான் செஞ்சாதான் கரெக்டு, வேறு யார் செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஏன் அப்படி, அது ஏன் அப்படி, இது ஏன் அப்படி, இது ஏன் அப்படி, நான் வந்தால் தான் நடக்குது, இல்லைன்னா அப்படியே தான் இருப்பீங்க அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, எல்லாம் உருப்படி இல்லாததுங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வரும். இந்த மாதிரி அபிமானம் வந்துடுது. ஃபோனில் வந்து நம்மளை மதிக்கிறதே இல்லை. ஒரு ஸ்பீச் பண்ண கொடுக்கலாம், டிவியில் யூடியூப்பில் வந்து ஒரு சிஸ்டரே பேசிகிட்டு இருக்காங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லைனா ஸ்டேஜில் நமக்கு கமெண்ட்ரி சொல்லக்காக கொடுத்துருக்கலாம், இல்லைனா முன்னுரையாவது கொடுத்துருக்கலாம், இல்லை நன்றி உரைக்காவது கொடுத்துருக்கலாம். நமக்கு எங்கே ஒரு மரியாதை இருக்குது? ஹெட் குவார்ட்டர்லேயும் இல்லை, அப்புறம் மவுண்ட் அப்லேயும் இல்லை, சோனல்லையும் இல்லை, மவுண்ட் அப்லேயும் இல்லை. என்னத்தை வாழ்க்கை என்ன? நம்மளோட சின்ன சின்ன பசங்கள்லாம் ஸ்டேஜில் பேசி டிவியில் வராங்க, யூடியூப்பில் வராங்க, அவங்க பேரை தான் புகழ் பாடுறாங்க. நான் எத்தனை வருஷமாக ஞானத்தில் இருக்கேன், எத்தனை வருஷமாக சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன், எவ்வளோ திறமை எனக்குள்ளே இருக்குது, ஆனால் அது வெளியே தெரிய மாட்டேங்குது யாருக்கும். ஸ்டேஜில் சரி ஓகே பூச்செண்டு கொடுக்குறதுக்காக கூப்பிடலாம்ல, சரி பேச தான் வரல விடலை, ஆனால் எனக்கு பேச வரும், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. இப்படியே ஒரு கேமராவில் வந்துடணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் வந்து வர ஆரம்பிக்குது. இது பெரிய ஆசை, எல்லாமே வர ஆரம்பிக்குது. இவங்களோட சின்னவங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு பொறாமையோ இல்லை உடஞ்சி போகிறதோ இந்த மாதிரியான நிலைமை ஏற்படுது அப்படிங்கிறார் பாபா. தாதிகள் மட்டும் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க, நம்ம பேர் புகழ் ஒன்றும் நம்ம இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது, நானும் இருக்கிறேன்னு தெரியணும் இல்லையா? இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது. பாபா சொல்கிறேன், உங்கள்கிட்ட என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குதோ, ஒருவேளை உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விசேஷமான ஒரு குணம் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் ஸ்டேஜில் வந்துட்டீங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டீங்கன்னா ஓகே, வரல அப்படின்னா அந்த ராயலான பிச்சைக்காரத்தனம் வேண்டாம், விட்டுருங்க. இதுதான் ராயல் பிச்சைக்காரத்தனம். பேர் வேண்டும், புகழ் வேண்டும், மானம் வேண்டும், மரியாதை வேண்டும், எல்லாம் வேண்டும் வேண்டும் வேண்டும், மீண்டும் மீண்டும் வேண்டும். நீங்கள் நல்லா வந்து பேசுகிறீங்க, உங்களுடைய வார்த்தைகளில் இனிமை இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசுகிறத கேட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற போது உங்களுடைய பேர் புகழ் வந்து ஏற்பட்டுடுது. இதில் வந்து இது வந்து ஸ்டேஜில் வர்றவங்களுக்காக, வராதவங்க புலம்புறதை முதல்ல பார்த்தாச்சு, இது ரெண்டாவது. இது ஸ்டேஜில் வந்து பேர் புகழ் அடைஞ்சவங்களுக்காக பாபா சொல்கிறாரு. மதுபனுக்கு வராங்க, அவங்கள தான் கூப்பிட்றாங்க, ஷிபிருக்குன்னா அவங்க தான் போகிறாங்க, அப்புறம் ஏதாவது மேடை பேச்சு கான்ஃபரன்ஸ்னால் அவங்க தான் போகிறாங்க, அவங்கள கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, ஃபாரின்லேருந்து கூப்பிட்றாங்க, ஃபாரின் டூர் போகிறாங்க, எல்லாத்துக்கும் அவங்க போகிறாங்க. ஆனால் பாபா என்ன சொன்னார், ஃபைனல் ரிசல்ட்டு இதை பேஸ் பண்ணியெல்லாம் கிடையாது. எத்தனை ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாங்க, எவ்வளோ தடவை ஸ்பீச் பண்ணாங்க, எத்தனை ஸ்டேஜில் எவ்வளோ பேர் முன்னாடி பேசினாங்க, அதெல்லாம் கிடையாது. நான் எவ்வளோ சென்டரை உருவாக்கினேன், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கினேன், அதை பேஸ் பண்ணி கடைசி ரிசல்ட் கிடையாது. இவ்வளோ வீடு கட்டினேன், பில்டிங் கட்டினேன், இவ்வளோ ரிட்ரீட் சென்டர் உருவாக்கினேன், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கினேன், எத்தனை குமார்ஸை உருவாக்கினேன், எத்தனை கன்னியாஸை உருவாக்கினேன், எத்தனை சென்டரை ஓப்பன் பண்ணேன், இதை பற்றியே கிடையாது, இதை பேஸ் பண்ணி கிடையாது ஃபைனல் ரிசல்ட்டு. பாபா அப்புறம் சொன்னார், பாபா வந்து சர்வசக்திவான் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ மாயா எப்படி வந்தது? சர்வசக்திவான் முன்னாடி சர்வசக்திவான் பாபா நம்ம கூட இருக்காரு, அப்போ மாயா எங்கேருந்து வந்துடுது, ஏன் வருது? பாபா சொன்னார், நம்மளுடைய பழைய சுபாவ சமஸ்காரங்களை ஆதாரமாக வச்சுக்கிட்டு ரகசியமாக ஊடுருவல் பண்ணி உள்ளே வந்துடுது. பாபா சொன்னார், பாபா வந்து எல்லாமே அறிந்தவர், ஜானி ஜானன் ஹார்,
அனைத்தும் அறிந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாயா தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. எந்த வழியில் கேப் இருக்குது, எங்கே ஓட்டை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே பூந்துருது. அது வந்துச்சுன்னா ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட உள்ளே வந்துடுது. எப்படி வவ்வால் பார்த்தீங்கன்னா ஜன்னலை மூடி வச்சுருப்போம், பூட்டி தான் வச்சுருப்போம். ஆனாலும் அந்த ஜன்னலுக்கும் அந்த ஃப்ரேமுக்கமான ஒரு கேப் இருக்கும், கொஞ்சம் தான், ஒரு நூல் போகிற கேப்பு. அது வழியாக அப்படி ஊடுருவி உள்ளே வந்துடும், உள்ளே வந்து உட்காந்துரும். அந்த மாதிரி டேலண்டானது அந்த வவ்வால். அதே போல் இந்த மாயா சின்ன ஒரு கேப்பில் காற்று போகிறதுக்கான இடம் இருந்தால் கூட உள்ளே வந்துடுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது விஸ்வரூபம் எடுக்குது. முதல்ல எண்ணத்தில் வரும், அப்புறம் பேச்சில் வரும், அப்புறம் கர்மத்தில் வந்துடும். தோத்துடுறாங்க மாயா கிட்ட. பாபா சொன்னார் வாணியில். அதுக்கு பிறகு பாபாவுக்கு முன்னாடி போய், பாபா நீங்கள் கிருபாலு, தயாலு அப்படின்னு, கருணை உடையவர், இரக்கம் உடையவர், கருணை கடல், இரக்கத்தின் கடல், மன்னிப்பின் கடல், தயை காட்டுபவர், அதனால கருணை காட்டுங்கள் பிரபுவே அப்படின்னு போய் பாபா கிட்ட போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி பாபா நிறைய விஷயங்களை முரளியில் சொன்னார். அதாவது ஃபரிஸ்தா அப்படின்றா என்ன அப்படின்னு எடுத்துக்கிற அளவு நிறைய பாயிண்ட்ஸ் பாபா சொன்னார் இன்றைய முரளியில். ஏன்னா பாபா வந்து இன்று இப்போ நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குது ஃபரிஸ்தா. நான் ஃபரிஸ்தா ஆவேன், அவரே ஃபரிஸ்தா. அதில் 3 பாயிண்ட், அந்த எவர் அப்படிங்கிறது 3 பாயிண்ட்டு எடுக்கணும். அதை நம்ம அந்த முரளியிலேருந்து எடுக்கணும், அதை பார்க்கலாம். ஒன்று வந்து நிமித்தம் மற்றும் பணிவு. நிமித்தம் மற்றும் பணிவாக இருப்பவரே ஃபரிஸ்தா. அப்புறம் ஃபரிஸ்தா என்றால் டபுள் லைட்டாக இருக்கக்கூடியவர் தான் ஃபரிஸ்தா. கிளீன் மற்றும் கிளியர் புத்தியுடன் இருப்பவரே ஃபரிஸ்தா. நிமித்தம் மற்றும் பணிவனுடைய விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது, எது வரைக்கும் நிமித்தம் மற்றும் பணிவு ஆகலையோ அது வரைக்கும் அவங்களால ஃபரிஸ்தா ஆக முடியாது. ஏன்னா இதுதான் தேக அபிமானத்திலேருந்து நம்ம விடுபடுறதுக்கான முதல் பாடம். லாஸ்ட் பாடமும் இதுதான். ஏன்னா எப்போ நம்ம நிமித்தம் ஆயிடுறோமோ, நிமித்த உணர்வு நமக்குள்ளே வந்துடுதோ, அப்போ எந்த ஒரு அபிமானமோ அவமானமோ நமக்கு கிடையாது, எந்த விதமான ஒரு தவறான ஃபீலிங்கும் இல்லை நிமித்தமாக இருக்கும்போது. அதனால் எந்த விதமான ஒரு டைட்னஸ் கிடையாது, எந்த விதமான ஒரு கட்டப்பட்ட கயிறுகளும் கிடையாது. எல்லா விதத்துலேருந்து நம்ம விடுபட்டுறோம், எல்லா விதமான விஷயங்கள்லேருந்தும். அதனால் எல்லா விஷயங்களும் நம்ம விடுபட்டுலாம். நான் வந்து ஒரு பொம்மை ஆட்டத்தினுடைய ஒரு பொம்மை. அதனால் நிமித்தமாயிட்டு எல்லா காரியமும் செய்யுங்க. செய்விப்பவர் பாபா செய்விச்சிட்ருக்கிறாரு. நான் பாபா செய்ய வச்சிட்ருக்கிறது பாபா. நம்ம நடுவில் யார்? இந்த மாதிரி பாபாவனுடைய வலதுகரமாக நம்ம மாறணும். அதனால் நம்ம பரிஸ்தவாக மாதிரி ஒவ்வொரு காரியமும் செய்கிறோம். பரிஸ்தவாக ஆகி முழு உலகத்திற்கும் சுகம் சாந்தியினுடைய அலைகளை, கிரணங்களை பரப்புகிறோம். அநேக விதமான டென்ஷனில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறோம். பாபா வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் யாருக்கெல்லாம் சகாஸ் கொடுப்பீங்களோ, எவ்வளோ பேர் கொடுப்பீங்களோ, அவங்க எல்லாருமே துவாபர யுகத்தில் உங்களுடைய பக்தர்களாக வருவாங்க. பக்தருடைய லிஸ்ட்டில் வந்துடுவாங்க, பக்தர்களுடைய லிஸ்ட். அதனால் நீங்கள் பக்தர்களை உருவாக்கணும் அப்படி அங்கே போய் அதுக்காக முயற்சி பண்ணணும்னுலாம் அவசியம் கிடையாது. அவங்களுடைய ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் சரி பண்ணி அவங்கள முக்தி அடைய வச்சுட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய குணங்களை பாடிட்டே இருப்பாங்க, மகிமை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதுவே போதும். அதனால் அவங்க யார் யாருக்கு என்ன பாட்டோ அவங்கவுங்க அந்தந்த பாட்டை ப்ளே பண்ணுவாங்க. எங்கே வந்து அபிமானம் இருக்குதோ அங்கே அவமானம் ஈஸியாக வந்துடுது. அந்த டீச்சருக்காக சொன்னார்ல, நம்மளையும் ஸ்டேஜில் கூப்பிடணும், நம்மளுக்கும் மதிக்கணும் அப்படின்ட்டு. அதே போல் பேர் புகழ் மரியாதை, மானம் மரியாதையெல்லாம் வந்துடுது. அதனால் இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம சாந்தியாக நிம்மதியாக வாழ முடியாது. அந்த எண்ணங்கள் நம்மளை வாழ விடாது நிம்மதியாக. உள்ளுக்குள்ளேயே இருந்து அது வந்து நம்மளை காலி பண்ணிடுது. நேற்று ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, ஆனால் என்னை கூப்பிடல. இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, அதுக்கு என்ன கூப்பிடல. நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்க போது, அதுக்கு என் பேர் போடல. இந்த மாதிரி ராயலான பிச்சைக்காரத்தனம். நீங்கள் அப்போ யோகா பண்ண மாட்டீங்க, கவுண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, எண்ணிகிட்ருப்பீங்க. அங்கே என்ன நடந்திருக்கு, இன்னுக்கா நடந்துட்டுருக்கு, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் நமக்கும் வருது எல்லாத்துக்கும். அதனால் சின்ன விஷயங்கள் நம்மளை வந்து பிடிச்சிருது. பாபா வந்து குழந்தைங்களுக்கு அந்த விஷயங்கள்லேருந்து விடுபட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் விரும்புகிறாரு இந்த குழந்தைங்களை விடுபட வைக்கணும் அப்படின்னு. ஆனாலும் குழந்தைங்க அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ தாதி பிரகாஷ்மணியினுடைய ஃபேவரேட் ஸ்லோகன் நமக்கு தெரியும்ல எல்லாத்துக்கும், நிமித்தம் மற்றும் பணிவு. அவங்களுடைய அந்த பிரகாஷ் ஸ்தம்பத்தில் கூட அங்கே போட்டு வச்சுருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க. கூட 2 வார்த்தை ஆட் பண்ணியிருப்பாங்க தாதியோடது. நிமித்தம் மற்றும் பணிவு மற்றும் பணிவில்லாத பேச்சு மற்றும்
களங்கமில்லாத சுபாவம். இந்த 4 தான் தாதி பிரகாஷ் மேஜியோடது. நம்ம ஃபரிஸ்தான்னு சொல்கிறோம், உலகத்தில் ஓரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக உருவாக்கக்கூடிய சரீரம். அந்த சரீரத்தின் மூலமாக தான் நம்ம ட்ராவல் பண்ணி முழு உலகத்துக்கும் சுகம் சாந்தியினுடைய ஒளிக்கிரணங்களை கொடுக்குறோம். அது அவங்க வந்து எனர்ஜியினுடைய சரீரம் அப்படின்னு சொல்கிறாங்க, சக்திகளுடைய சரீரம், ஒளியினுடைய சரீரம் ஓராங்கிறாங்க. நம்ம வந்து ஃபரிஸ்தான்னு சொல்கிறோம். பாபா ஃபரிஸ்தா அப்படிங்கிறாரு. அதனால் எல்லா பாபாவுடைய குழந்தைகளும் ஃபரிஸ்தாக்கள். ஏதாவது ஒரு நேரத்தில் எல்லா குணங்களும் அனுபவம் பண்ணுறாங்க குழந்தைங்க, மற்றவங்களுக்கும் அவங்க மூலமாக போகுது முழு உலகத்துக்கும். அதனால் எல்லாருமே ஃபரிஸ்தாக்கள். நான் ஆத்மா ஃபரிஸ்தா. அதனால் யாருக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்கள் வரல, தேவையில்லாத வீணான விஷயங்களுடைய எந்த ஒரு வைப்ரேஷனும் தனக்குள்ளே வரல, சுபாவ சமஸ்காரங்களுடைய மோதல் வரல. இப்போ அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபரிஸ்தா, நானே ஃபரிஸ்தா அப்படிங்கிற அனுபவம் ஏற்படும். சங்கராச்சாரியாரை சொல்கிறாங்க, அவரை சித்த புருஷர் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில். அவர் ஸ்பீச் பண்ணுவாராமா, 3 இடத்துல ஒரே நேரத்தில் பேசுவாராமா அப்படின்னு அவருக்கு மகிமை இருக்குது. ஒரே நேரத்தில் 3 இடத்துல அவர் ஆன்மீக சொற்பொழிவாட்டிட்டு இருப்பாராம் அவருடைய சூட்சும சரீரத்தின் மூலமாக. அந்த நேரத்தில் மொபைல் கிடையாது, டெலிஃபோன் கிடையாது. அப்போ அவங்க ஒரு இடத்துல அவருக்கு பேச போகிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து வந்து சொல்லுவாங்க எல்லோரும், இங்கே வந்து இன்னைக்கு சங்கராச்சாரியார் பேசினார் அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்லுவார், எங்கள் ஊர்லேயும் தான் பேசினார், எங்கள் ஊர்லேயும் பிரசங்கம் வச்சுருந்தாங்க. 3வது ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்களும் வந்து 3 பேர் ஒன்றா கூடுவாங்க. அப்போ 3 பேரும் பேசிப்பாங்க, எங்கள் ஊர்லேயே இருந்தார், எங்கள் ஊர்லேயே இருந்தார், எங்கள் ஊர்லேயே இருந்தார். 3 இடத்துல ஒரே நேரத்தில் அவர் ஸ்பீச் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரே நேரத்தில் இந்த மாதிரியான சேவைகள் செஞ்சதாக காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி மகா புருஷர்கள் ஒரே நேரத்தில் பல இடத்துல விஷ்ணுனம் பண்ணாங்க, பிரமணம் பண்ணாங்க. அதனால் நம்ம அடுத்த கட்டம் நம்மளும் அந்த மாதிரி பரிஸ்தாவாக ஆகி எங்கெல்லாம் சேவைகள் தேவையோ அந்த இடத்துல போய் நம்ம அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சேவை செய்யணும். நம்ம நிராகாரி ஸ்வரூபத்தில் நினச்சிருக்கும் போது ஒரே நேரத்தில் ஒரு 50 பேர் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 50 பேர் இருக்காங்க, 50 பேருக்கு 50 விதமான ஆசைகள் இருக்குது. 50 பேருடைய ஆசைகளையும் ஒரே நேரத்தில் நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி நமக்குள்ளே இருக்குது ஃபரிஸ்தாக்குள்ளே. பாபா வந்து நிராகார ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காரணத்தினால யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறாரு. ஒருவேளை அவர் மனிதராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவரை காலி பண்ணிடுவாங்க. பாபா வந்து நிராகாரமாக இருக்கிறாரு. அதனால் யாருக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு அது கிடைக்குது. அதனால் ஒரே நேரத்தில் 50 பேரை நம்ம திருப்திப்படுத்துறதுக்கான சாமர்த்தியம் இந்த நிராகார ஸ்வரூபத்தில் தான் இருக்குது. அதனால் யார் நிராகார ஸ்வரூபத்தில் இருக்காங்களோ, நிலைச்சிருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. அதனால் இப்போவே எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ அசரீரி பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணணும். 9 மணி நேரம், 10 மணி நேரம் அப்படின்ட்டு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ பண்ணுங்கள். ஏன்னா பின்னாடி போக போக நமக்கு டைம் கிடைக்காது. நம்ம அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் நம்ம அதில் நிலச்சிருக்கவும் முடியாது. அதனால் நிறைய பயிற்சி இருக்கணும், அந்த அனுபவங்கள் நிறைய இருக்கணும். அதனால் அதிகப்படுத்துங்க பயிற்சியினுடைய நேரத்தை அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து எல்லா விதமான வசதிகளும் நமக்கு கிடச்சிட்ருக்கு, உதவிகள் கிடச்சிட்ருக்கு. இனி போக போக அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் கூட போயிடலாம். மதுபனில் வந்து அவ்வளோ கூட்டம் கூடிரும். பாபா சொன்னார் முரளியில், லாஸ்ட்டில் போக போக நம்மளால் உள்ளே கூட போக முடியாது. அந்த மாதிரியான நேரம் வரும். அந்த நேரத்தில், அந்த கடைசி நேரத்தில் நம்ம வந்து முழுமையாயிடலாம், சக்திசாலி ஆயிடலாம், இல்லை பரிஸ்தா ஆயிடலாம், சிறிது ஸ்திதி அனுபவம் பண்ணலாம் அப்படின்னா அங்கே அனுபவம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் பிளெயினும் ஓடாது, ட்ரெயினும் ஓடாது. அந்த நேரத்தில் நம்ம சார்தாம் யாத்ரா பண்ணலாம் அப்படின்னா அங்கேருந்து தான் பண்ணோம், இங்கெல்லாம் வர முடியாது. அதனால் பாண்டவ பவன், கியான் சரோவர், சாந்திவன், பீஸ் பார்க், இந்த மாதிரி 4 இடங்கள் விசேஷமாக இருக்குது. இந்த எல்லா இடத்துக்கும் நம்ம 1 செகண்டில் போயிடணும். நம்ம வந்து அதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நமக்குள்ளே பயிற்சி வந்துடணும். 1 செகண்டில் எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்துடணும், நிலச்சிடணும். அந்த விஷயத்தில், அந்த ஸ்திதியில் நம்ம கொரோனா டைமில் கூட பார்த்தோம், எத்தனை ஆத்மாக்கள் நம்ம நினச்சாங்க எல்லாம் நம்ம மதுபன் போயிடணும் அப்படின்னு. ஆனால் இப்போ முடிஞ்சுதா? மதுபனில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. மதுபனில் மதுபன் வாசிகள் மட்டும்தான் இருந்தோம். இங்கே பெருக்கி துடைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, நாங்களே தான் பெருக்கி துடைச்சோம் எல்லா இடத்தையும். சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, டைனிங் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கு ஆள் இல்லை. அந்த டைமில் வெளியில் குப்பை கிடக்கு, அந்த குப்பையை பெருக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எல்லா மதுபன் வாசிகளே மட்டும் செஞ்சாங்க அவங்களாவே கையால். இது வரைக்கும் தொடப்பம் கூட எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் தொடப்பம் எடுத்து பெருக்க ஆரம்பித்தாங்க. இல்லைனா ஆள் இருக்கே அப்படின்ட்டு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவங்கலாம் அந்த டைமில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்தது.
உள்ளே வர்றதுக்கான பர்மிஷனே இல்லை யாருக்கும் மற்றவங்களுக்கு. அந்த அளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயங்கர கடுமையாகிடுச்சு அந்த டைமில். இருக்கிறவங்களே அனுப்ப வேண்டியதாகி போச்சு, யாரும் தங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்போ நடுவில் அந்த டைமில் வந்து ஜானகி தாதி கூட ஒரு தடவை கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் பரந்தாமத்துக்கு போவீங்க, பாபாவோட இந்த சக்தி எடுக்கிறதுக்கு சுட்சுமோதனம் போவீங்க, ஆனால் என்னுடைய இந்த மண்டை தான், இந்த நெற்றி தான், அவங்க சொன்னாங்க நெற்றி தான் பரந்தாமம், இந்த நெற்றி தான் சூட்சுமோதனம், எல்லாமே நம்ம தலைக்குள்ளே தான் இருக்குது, நம்ம ஆத்மாக்குள்ளே நமக்குள்ளே தான் இருக்குது. அதனால நெற்றி அப்படிங்கிற அந்த குடிசைக்குள்ளே நம்ம எல்லாருமே போய் உட்காந்துடணும். அப்போ தான் நம்ம பல அனுபவங்கள் செய்ய முடியும். அதனால் இந்த மாதிரி பயிற்சி நம்ம இப்போலேருந்தே பண்ணும்போது தான் அந்த நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய வராது, டக்குன்னு உடனே அந்த புத்தி அங்கே கனெக்ட் ஆகும். அப்போ அந்த சுரூபத்தில் நம்ம நிலச்சிருவோம். இல்லை அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும், நமக்குள்ளே ப்ராக்டிஸ் இல்லை, நமக்குள்ள அனுபவங்கள் இல்லை, ஸ்டாக் இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் போராட்டம் தான் நடக்கும். ஏன்னா புத்தி கனெக்ட் ஆகாது பாபா கூட அந்த நேரத்தில். அதனால் நிரந்தரமான யோகி, நிரந்தரமான சேவாதாரியாக ஆகணும். அதனால் நம்மளுடைய யோக நிலை நல்லா இருக்கிறதுனால நம்ம எங்கே போகணுமோ அந்த நேரத்தில் பாபா அந்த இடத்துல கொண்டு நம்மளை நிறுத்திடுவார். அங்கே அந்த இடத்தினுடைய ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய, சுகம் கொடுக்கக்கூடிய சேவைக்காக நம்மளை அங்கே நிமித்தமாக்கிடுவார். அதனால் எங்கே இருந்தாலும் சரி, மதுபனுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. எங்கே இருந்தாலும் அந்த இடத்த நம்ம எப்படி வந்து தேவதைகள் வந்து ஒரே இடத்துல வர்றதில்லை, பல இடங்களில் மாற்றி மாற்றி வேறு இடத்துல சாட்சாத்காரம் கொடுக்குறாங்க. அதே போல் அந்த இடத்துல உங்களுடைய தெய்வீக சுரூபத்தினுடைய நினைவு சின்னம் அங்கே இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல போய் சேர்ந்துருவீங்க. அங்கே இருக்க பக்தர்கள், அவங்களுடைய பிரஜைகளுக்கு நீங்கள் சகாசு கொடுக்கறதுக்கு நிமித்தமாக மாறிடுவீங்க. எல்லோரும் மதுபன் வர முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு அந்தந்த இடத்துல பாட்டு இருக்கும். மதுபனில் என்ன பண்ண போகிறீங்க? சேவை எங்கே இருக்குது? மதுபனில் இல்லையே, வெளியில் தானே இருக்குது. அதாவது ஒரு தடவை நான் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன். சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தேன். சவுத் ஆப்பிரிக்காவில் போய் சகாசு கொடுத்தேன் எல்லாத்துக்கும். அங்கே சில்லி வரைக்கும் நான் போயிட்டேங்க. உலகத்திலே ரொம்ப தூரமான இடம் நம்ம இந்தியாவிலேருந்து. அங்கே உள்ள கடற்கரை ஓரத்தில் நான் நடந்துட்டு இருந்தேன். அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் சகாசு கொடுத்துட்டு இருந்தேன். ஃபரிஸ்தா அப்படிங்கிற அனுபவம் நான் பண்ணினேன். அவ்வளோ போதையாக இருக்குது. பாபாவும் கூட இருக்கிறாரு, என் கூட வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் நடந்துகிட்டே இல்லை பறந்துக்கிட்டே சகாசு கொடுத்துட்ருக்குறோம். பாபா நீங்கள் வந்து உலகமே உங்களை தேடிட்டு இருக்கு ஏதோ ஒரு ரூபத்தில். நாங்கள் கூட விஸ்வ கல்யாணக்காரி, எங்களால் பிளெயினில் வர முடியாத வீட்டிலலாம் நாங்கள் வந்து இந்த சரீரத்தின் மூலமாக, சூட்சும சரீரத்தின் மூலமாக வந்து நாங்கள் சகாசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். வாங்க நம்மளும் போகலாம், உலகம் ஃபுல்லாக சகாசு கொடுக்கலாம். அதனால் அந்தர்வாக சரீரம் அப்படிங்கிற ஒரு சரீரத்தை நீங்கள் கொடுத்தீங்க. அதன் மூலமாக ட்ராவல் பண்ணி முழு உலகத்துக்கும் போகிறோம், போய் எல்லாத்துக்கும் சகாசு கொடுக்குறோம். அதனால் அந்த சரீரத்தை யூஸ் பண்ணி நான் ட்ராவல் பண்ணுறேன், வாங்க நீங்களும் கூட போகலாம், எல்லாருக்கும் சகாசு கொடுக்கலாம். கரெக்டாக போகலாமா? அதனால் 3வது பாயிண்ட்டு, பரிஸ்தா என்றால் க்ளீன் மற்றும் கிளியர் புத்தி. நம்ம புத்தி வந்து க்ளீன் அண்ட் கிளியர் ஆகிடுச்சு. அதனால் அந்த சிலியில், அந்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய லாஸ்ட் எண்டில் நான் வந்து போய் சகாசு கொடுத்துட்ருந்தேன். அப்போ நான் சகாசு கொடுத்துட்ருந்தேன், ரொம்ப மஜாவாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இந்த ஊருக்காரன் தான் அப்படின்னு தோணுச்சு. நான் சிலியை சேர்ந்தவன், சவுத் ஆப்பிரிக்காக்காரன் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா நான் மதுபனில் தானே இருக்கேன் அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. ஆமாம், மதுபனில் தான் இருக்கேன். நான் சூட்சும ரீதியில் நான் போயிருந்தேன் அந்த ஊருக்கு. ஆனால் எனக்கு திடீர்னு ஃபீல் ஆகிடுச்சு நான் இந்த ஊருக்காரன் அப்படின்னு. அதில் இந்த மாதிரி எனக்கு நியூசிலாண்டு, சுவிட்சர்லாண்டு போகிறேன், நியூசிலாந்து போகிறேன், சில நேரம் நார்வே, சில நேரம் ஸ்காட்லாண்டு, சில நேரம் ஸ்ரீலாண்டு போயிடுறோம். அங்கே போய் சகாசு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இது நம்ம ஊர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் இப்போ எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க உலகத்தில்? 800 கோடி ஆத்மாக்கள் அப்படின்னா 700-800 கோடி. இப்போ எல்லாருக்குமே நம்ம சகாசு கொடுக்குறோம். அப்போ நல்ல ஒரு அனுபவங்கள் ஏற்படுது. அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஒருவேளை நம்ம இந்த கஷ்டத்தில் மாட்டியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறனால இவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் விலகட்டும் அப்படின்னு ஒரு சுப பாவனையை நம்ம அனுப்புகிறோம். அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபரிஸ்தாவாக மாறுறோம். நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம எப்படி வந்து துடிச்சு போவோமோ, அதே போல் உலகத்தில் என்னெல்லாம் யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ, என்னெல்லாம் நடக்குதோ, அது எல்லாமே சகோதர சகோதரி, என்னுடைய சகோதர சகோதரிகள் தான் இந்த மாதிரி அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய துக்கங்களை தூர விளக்கணும், அவங்களுடைய கண்ணீர்களை துடைக்கணும் அப்படின்ற உணர்வு நமக்குள்ளே வரணும். அப்போ அதற்காக ஃபரிஸ்தா சுரூபத்தை தாரணை பண்ணி எல்லாருக்கும் க்ளீன் அண்ட் கிளியர் புத்தியின் மூலமாக முழு உலகத்திற்கும் நம்மளுடைய சொந்த சகோதர ஆத்மாக்கள் அவங்கள துக்கம் அசாந்தியிலேருந்து விடுபட வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி நினச்சி நம்ம வைப்ரேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வைப்ரேஷன் டக்குன்னு போய் சேர்ந்துடுது. அதனால் கலராக நீங்கள் கொடுக்குறீங்க,
எப்படி ப்ளூ கலர், ரோஸ் கலர், மஞ்சள் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்சு, ரெட் கலர் இப்படின்னு 7 விதமான கலர் மூலமாக நம்ம கிரணங்களை கொடுக்கும்போது நம்ம நிறைய நேரம் அந்த இடத்துல நிலச்சிருக்க முடியுது. நிறைய நேரம் நம்ம கொடுக்கக்கூடிய போர் அடிக்காதப்போ பலவிதமான விஷயம் ரூபத்தில் பலவிதமான கலர்களை பலவிதமான ஒரு விஷுவலைசேஷன் மூலமாக காட்சிகளை உருவகப்படுத்தி நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து நிறைய நேரம் அந்த ஒரு காரியத்தில் நம்ம நிலச்சிருக்க முடியுது. அதனால் அந்த கலர்ஃபுல்லாக கூட நீங்கள் சகாசு கொடுக்கலாம். அதனால் புதுமைத்தன்மை ஏதோ ஒரு விதத்தில் பண்ணணும், எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை எடுக்கணும். ஓம் சாந்தி. யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒத்திருந்த இறைச்சேர்ப்பவர், காடல் கடலை வைத்தவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒவ்வொரு நொடியிலும் தந்தை போலிருப்பவர், ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர், தூய தனித்தன்மையில் கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரே பாப்பாவுடன் தான் என் உறவு, வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர், ஆளும் சக்தியின் ரூபமானவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒளிக்கோபுரமாக இருப்பவர், உலமை நிலமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. உச்சகத்தையும் கொண்ட மாஸ்டர் இறைவன் போன்றவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. முழுமையாக தூயவர், முழுமையாக தெளிவானவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா.